தேர்வுக்கூட கண்காணிப்பாளர்களுக்கான வழிமுறைகள். இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் முறையா அமைதியா நல்ல முறையில நடக்க நீங்க என்னென்ன செய்யணுங்கிறத நான் இப்ப சொல்ல போறேன். கவனமா கேட்டுக்குங்க. தேர்வு தொடங்கும் முன் 1:30 முன்னதாக நீங்க தேர்வு மையத்திற்கு வந்து அங்க இருக்கிற தலைமை தேர்வு கண்காணிப்பாளரோட அறைக்கு முதல்ல வந்துடணும். தேர்வு நடைபெறும் நாளன்று அளிக்கப்படும் அறிவுரைகள், கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை நான் இப்போ விளக்கமா சொல்ல போறேன். உங்க மொபைல் போன்களை ஸ்டாஃப் ரூம்லயே வச்சிடுங்க. உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற தேர்வு எழுதுற அறைக்குள்ள நீங்க போகும்போது மொபைல் போன் மற்ற சாதனங்கள் எதுவும் உங்ககிட்ட இல்லைங்கிறத உறுதி செஞ்சுக்குங்க. தேர்வு நடைபெறும் போது ரொம்ப விழிப்போட இருக்கணும். எந்த காரணத்துக்காகவும் தேர்வு எழுதும் அறையை விட்டு வெளியே வரக்கூடாது. OMR விடைத்தாள்கள், அட்டெண்டன்ஸ் ஷீட், ஹால் ஸ்கெட்ச், பிளாக் அண்ட் ரெட் பால் பாயிண்ட் பென், ஸ்டாம்ப் பேட், வைப்பிங் கிளாத், சிசர், நூல், ஸ்கேல், கத்தி, இது எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு தேர்வு ஆரம்பிப்பதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னால உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தேர்வு நடைபெறும் அறைக்கு நீங்க போயிடணும். அடுத்தது சார், கேளுங்க. அப்ப கேள்வித்தாள்கள் சொல்றேன். முதல்ல என்னென்ன செய்யணுங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இதுக்கு வரேன். தேர்வு எழுதுறவங்க மொபைல் போன், ஸ்மார்ட் வாட்ச், கால்குலேட்டர் உட்பட எந்த எலக்ட்ரானிக் பொருட்களையும் எடுத்துக்கிட்டு வரத்துக்கு அனுமதிக்க கூடாது. சார், நான் ஆளுக்கு வந்துட்டேன். எக்ஸாம் எழுதிட்டு கூப்பிட்றேன். வை. குட் மார்னிங் சார். ஏன் சார், பேகு செல்ஃபோன்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம்ல, திரும்பவும் எடுத்துகிட்டு வந்தா எப்படி சார்? வெளியே போய் வச்சுட்டு வாங்க சார், போங்க. சாரி சார். தேர்வு எழுதுறவங்கள அறைக்குள்ள அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஹால் டிக்கெட்டை சரி பாருங்க. அவங்க பெயர், ரெஜிஸ்டர் நம்பர், போட்டோ ஒட்டப்பட்டு அவர்களுக்கென்று ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடத்தில்தான் அவங்க சரியா உட்கார்ந்திருக்காங்களா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். உங்கள் உறவினர் எவரேனும் உங்கள் அறையில் தேர்வு எழுதுவதாக இருந்தால் தலைமை கண்காணிப்பாளரிடம் எடுத்து கூறி மற்றொரு அறையில் உங்கள் பணியினை தொடரலாம். OMR விடைத்தாளில் பார்கோட், அதாவது பட்டை குறியீடு இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். பார்கோடு இல்லை என்றாலோ வேறு ஏதேனும் குறைபாடுகள் கண்டறியப்பட்டாலோ உடனே அதை தலைமை கண்காணிப்பாளரிடம் தெரிவிக்க வேண்டும். பிறகு அதற்கு பதிலாக நான் பர்சனலைஸ்ட் OMR வழங்க வேண்டும். நான் பர்சனலைஸ்ட் OMRல் தேர்வரின் பெயர், பதிவு எண் உட்பட அனைத்து விவரங்களையும் தேர்வர் பூர்த்தி செய்ய வேண்டும். விண்ணப்பதாரர்களுடைய, அதாவது தேர்வு எழுதுபவர்களுடைய புகைப்படம், பதிவு எண் ஆகியவற்றை சரிபார்த்து அதன் பிறகு சரியாக 9 மணிக்கு அவர்களுக்கான OMR விடைத்தாள்களை தந்து அதை எப்படி பூர்த்தி செய்யணும்னு விளக்குங்க. எல்லாரும் நல்லா கவனிங்க. உங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற ஆன்சர் ஷீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பேர், ரிஜிஸ்டர் நம்பர், ஃபோட்டோவும், உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய பேர், ரிஜிஸ்டர் நம்பர், ஃபோட்டோ, டேபிளில் ஒட்டியிருக்கக்கூடிய பேர், ஃபோட்டோ, ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாம் ஒன்றா இருக்குதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, டேட் ஆஃப் எக்ஸாம், சப்ஜெக்ட், ஸ்கூல் நேம் அதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்ததுன்னா இமிடியேட்டாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே? தேர்வு எழுதுபவர்கள் அனைவரும் கருப்பு மை கொண்ட பால் பாயிண்ட் பேனாக்களை மட்டும்தான் OMR விடைத்தாள்களில் விடையளிக்க பயன்படுத்த வேண்டும். ஷேடிங் செய்வதற்கும் அதே கருப்பு மையைத்தான் பயன்படுத்த வேண்டும். கருப்பு மை, நீலமை ஆகியவற்றை சேர்த்து பயன்படுத்தக்கூடாது. மையின் நிறம் மாறும் பட்சத்தில் அந்த விடைத்தாள் இன்வாலிட் ஆகிவிடும். OMR விடைத்தாள் பக்கம் 1 முறையே பகுதி 1 மற்றும் பகுதி 2 என 2 பகுதிகளை கொண்டிருக்கும். பகுதி 1 விடையளிப்பதற்கான வட்டங்கள் கொண்டிருக்கும். வட்டம் A, வட்டம் B, வட்டம் C, வட்டம் D, வட்டம் E என்று குறிப்பிட்டிருக்கும். ஒவ்வொரு வினாவிற்கும் ஒரு விடைதான் அளிக்க வேண்டும். OMR விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டமும் நிரப்பப்படாமல் இருந்தால் பெறப்பட்ட மொத்த மதிப்பெண்களில் இருந்து 0.5 மார்க் குறைக்கப்படும் என்பதை விளக்கமாக சொல்ல வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆன்சர் ஷீட்ல பகுதி 1, பகுதி 2ன்னு 2 பகுதி இருக்கும். பகுதி 1ல நீங்க ஆன்சர் பண்றதுக்காக A, B, C, D, Eன்னு 5 வட்டங்கள் இருக்கும். இதுல எது சரியான விடையோ அதை A, B, C, D வட்டத்துல ஷேட் பண்ணணும். உங்களுக்கு விடை தெரியலைன்னா ஈங்கிற வட்டத்தை ஷேட் பண்ணணும். A, B, C, D, E
இதுல ஏதாவது ஒரு வட்டத்தை தான் ஷேட் பண்ணணும். ஷேடே பண்ணாம விட்டுட்டாலோ 0.5 மார்க்க கழிச்சிருவாங்க. அடுத்தது சார். சொல்லுங்க. ஆன்சர் ஷீட்ல பென்சில் யூஸ் பண்ணலாமா? கூடாது. தேர்வு எழுதுறவங்க பென்சில், இங்கு பேனா, நீல நிற பால் பாயிண்ட் பேனா இது எதையுமே பயன்படுத்த அனுமதிக்க கூடாது. அவங்க கருப்பு நிற பால் பாயிண்ட் பேனாவை மட்டும்தான் பயன்படுத்தணும். தேர்வு தொடங்குவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன் வினாத்தாள் அடங்கிய பண்டல் கொடுப்பார்கள். அந்த கட்டை பிரிப்பதற்கு முன்னால் அதன் மேற்புறம் தேர்வு எழுதும் 2 நபர்களிடம் ரிஜிஸ்டர் நம்பரோடு விட்னஸ் கையெழுத்தும் வாங்க வேண்டும். நீங்களும் கையொப்பம் இட வேண்டும். தேர்வெழுதும் தேர்வர்கள் முன்னிலையில் கேள்வித்தாள் அடங்கிய கட்டினை பிரிக்க வேண்டும். கொஸ்டின் புக்லெட்டை WSAFE-இல் வழங்க வேண்டும். விநியோகிக்கப்படும் கேள்வித்தாளில் அச்சு, அதாவது பிரிண்ட், வரிசை எண், சீரியல் நம்பர், பக்க எண், பேஜ் நம்பர் எல்லாம் சரியாக இருக்கின்றதா என்பதனை உறுதி செய்யுமாறு தேர்வு எழுதுபவர்களிடம் அதனை அறிவுறுத்த வேண்டும். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கேள்வித்தாளில் சீரியல் நம்பர், பேஜ் நம்பர், பிரிண்டிங் எல்லாம் சரியா இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்க ஷேட் பண்ணதுக்கு பிற்பாடு அதுல ஏதாவது டிஃபெக்ட் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா என்னால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. வினா தொகுப்பு எண்ணை OMR விடைத்தாளில் அதற்குரிய 4 இலக்க கட்டத்தில் மிக கவனமாக எழுத வேண்டும். OMR விடைத்தாளில் அதற்குரிய கட்டத்தில் எழுதப்பட்ட எண்களை அதற்கு கீழே உள்ள வட்டங்களில் முறையே மிக கவனமாக ஷேட் செய்ய வேண்டும் என தேர்வாளர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். வினா தொகுப்பு எண் சரியாக எழுதப்பட்டிருந்து அதற்குரிய வட்டங்கள் நிரப்பாமல் விடப்பட்டிருந்தாலோ அல்லது தவறாக நிரப்பப்பட்டிருந்தாலோ அல்லது முறையற்று நிரப்பப்பட்டிருந்தாலோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வட்டங்கள் நிரப்பப்பட்டிருந்தாலோ அல்லது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வட்டங்கள் நிரப்பப்படாமல் விடப்பட்டிருந்தாலோ விடைத்தாள் செல்லாததாக்கப்படும். அதே மாதிரி விடைத்தாள்ல கேட்கப்பட்டிருக்கிற கொஸ்டின் புக் நம்பரையும் எழுதி அதை நீங்க ஷேட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அந்த விடைத்தாள் இன்வேலிட் ஆகிவிடும். தேர்வர்கள் தேர்வு ஆரம்பிக்கும் முன் OMR விடைத்தாளில் பக்கம் 2இல் உள்ள அறிவுரைகளை படித்துவிட்டு பக்கம் 1 பகுதி 2இல் OMR விடைத்தாளின் பக்கம் 2இல் உள்ள அறிவுரைகளை படித்து அறிந்து கொண்டேன். மேலும் OMR விடைத்தாளில் உள்ள அனைத்து விவரங்களும் கருமையாக்கப்பட்ட வினாத்தாள் தொகுப்பு எண் உட்பட என்னால் சரிபார்க்கப்பட்டது என்ற உறுதிமொழியாக தேர்வர்கள் அதற்குரிய கட்டத்தில் கையொப்பம் இட வேண்டும். தவறினால் அவர்களது விடைத்தாள் செல்லாததாக்கப்படும் என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும். வருகைத்தாளில் தேர்வு எழுதுபவர்களின் பெயருக்கு நேரே வினா தொகுப்பு எண்ணை தேர்வர் எழுதிய பின்னர் தேர்வரிடம் கையெழுத்து பெற வேண்டும். பின் அந்த கையெழுத்தையும் தேர்வரின் புகைப்படத்தையும் சரிபார்க்க வேண்டும். மேலும் தேர்வு முடிந்தவுடன் OMR விடைத்தாளை அறை கண்காணிப்பாளரிடம் ஒப்படைத்து விட்டேன் என்பதற்கு சான்றாக தேர்வர் மீண்டும் ஒரு கையொப்பத்தினை வருகைத்தாளில் அதற்கான இடத்தில் இட வேண்டும். தேர்வு தொடங்கிய உடனே தேர்வு எழுத வராதவர்களை அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் ஷேட் செய்துவிட்டு ஹால் ஸ்கெட்சில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு எதிரே குறியிட வேண்டும். மேலும் அவரது விடைத்தாளை சிவப்பு பால் பாயிண்ட் பேனாவினால் குறுக்கு கோடிட்டு கேன்சல் என்று எழுதி கையொப்பம் இட வேண்டும். தேர்வு எழுதும் நேரம் முடிவடைவதற்கு முன்னால் யாரையும் ஹாலில் இருந்து வெளியே செல்ல அனுமதிக்க கூடாது. இன்னும் 1/2 hour இருக்குமா? 200 கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் பண்ணிட்டியான்னு நல்லா செக் பண்ணிக்க. ஒருவேளை நீங்க OMR விடைத்தாள்ல ஏதாவது ஒரு வட்டத்தை கருமையாக்காம விட்டுருந்தீங்கன்னா OMR விடைத்தாள்ல பக்கம் 1 பகுதி 1ல 4வது வரிசையில 200 வினாக்களுக்கும் அது தொடர்பான விடைக்குரிய வட்டத்தை கருமையாக்கிட்டீங்களா அப்படிங்கிற இடத்துல ஆம் இல்லைன்னு 2 வட்டம் இருக்கும். அதில் 200 வினாக்களுக்கும் விடையளித்திருந்தால் ஆம் என்றும் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்காமல் காலியாக இருக்கும் பட்சத்தில் இல்லை அப்படிங்கிற வட்டத்தை கருமையாக்கணும். அப்புறம் அதுக்கு கீழே உள்ள கட்டத்துல கருமையாக்கப்படாத வினாக்களின் மொத்த எண்ணிக்கையை எண்ணால எழுதணும்.
உதாரணத்துக்கு 2ன்னா 2ன்னு நம்பரால எழுதணும். பின்பு தேர்வர்கள் எழுதிய விவரங்களை நீங்கள் சரிபார்த்து பக்கம் 1 பகுதி 2 OMR விடைத்தாளின் பக்கம் 2 உள்ள அறிவுரைகளை படித்து அறிந்து கொண்டேன். மேலும் OMR விடைத்தாளில் உள்ள அனைத்து விவரங்களையும் கருமையாக்கப்பட்ட வினாத்தாள் தொகுப்பு எண் உட்பட என்னால் சரிபார்க்கப்பட்டது என்ற உறுதிமொழியாக தேர்வர்கள் அதற்குரிய கட்டத்தில் கையொப்பமிட்டுள்ளார்களா மற்றும் பக்கம் 1 பகுதி 1 வரிசை எண் 5 தேர்வர்கள் இடது கை பெருவிரல் ரேகையை பதிவு செய்துள்ளார்களா என்பதை சரிபார்த்து பக்கம் 1 பகுதி 2 உள்ள வரிசை எண் 1A தேர்வர்கள் கையொப்பம் இட்டிருந்தால் எஸ் என்ற வட்டத்தை கருமையாக்க வேண்டும். இடாத பட்சத்தில் நோ என்ற வட்டத்தை கருமையாக்க வேண்டும். தேர்வர்கள் கை ரேகையும் இட்டிருந்தால் எஸ் என்ற வட்டத்தை கருமையாக்க வேண்டும். இடாத பட்சத்தில் நோ என்ற வட்டத்தை கருமையாக்க வேண்டும். பிறகு பக்கம் 2 தேர்வரின் புகைப்படம், கையொப்பம், தேர்வு கூட அனுமதி சீட்டு, வினாத்தாள் தொகுப்பு எண் மற்றும் இடது கை பெருவிரல் ரேகை ஆகியவை என்னால் சரிபார்க்கப்பட்டது என்ற பக்கம் 2 உள்ள கட்டத்தில் கண்காணிப்பாளர் ஒரு கையொப்பம் இட வேண்டும். அதன் பின்னர் எண்ணிக்கையை சரிபார்த்து அந்த அறையில் வருகை புரிந்த தேர்வர்களின் அனைத்து OMR விடைத்தாள்களும் பெறப்பட்டது என்று உறுதி செய்த பின்னரே தேர்வர்கள் அறையை விட்டு வெளியேற அனுமதிக்க வேண்டும். பின்னர் தேர்வர்களின் OMR விடைத்தாள்கள் அனைத்தும் அறை கண்காணிப்பாளர்கள் தலைமை கண்காணிப்பாளரிடம் பத்திரமாக ஒப்படைக்க வேண்டும். அறை கண்காணிப்பாளர் தனக்கு ஒதுக்கப்பட்ட அறை எண்ணில் உள்ள அனைத்து தேர்வர்களின் அடையாளத்தினை நுழைவுச் சீட்டு மற்றும் அவர்கள் கொண்டு வந்திருக்கும் ஏதாவது ஒரு அடையாள சான்றுடன் ஒப்பிட்டு சரி பார்த்தேன் என சான்றளிக்க வேண்டும். இந்த TNPSC எக்ஸாம் எப்படிங்கறத பத்தி நான் சொன்னது உங்க எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுதா? ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. எல்லாம் நல்லா புரிஞ்சது சார். நன்றி.